என்றும் மாறாத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 முதல் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் இரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொன்னதான காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். யுத்தம் செய்ய புறப்படுகையில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களோடு சொன்ன காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதாய் எழுதப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் கூட எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களில் நாம் சத்துருக்களோடு யுத்தம் செய்கிறோம். சத்துருவாகிய சாத்தானோடு அநேக காரியங்களில் நமக்கும் யுத்தங்கள் உண்டு. போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சூழும்போது அவைகளையும் எதிரிட்டு நாம் யுத்தம் செய்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, மலை போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் தென்படும் போது, பிரச்சனைகள் மலை போல காணப்படும் போது, எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒருபோதும் கலங்கவும் துவளவும் வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவர். அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். நாம் பார்த்திருக்கிறோம். ஒரே ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை மடங்கடித்த கர்த்தர். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எப்படிப்பட்ட மலை போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவைகளை பனி போல உருக செய்கிற கர்த்தர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆனபடினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தைரியமாக அவைகளை எதிர்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாய் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் நிச்சயமாய் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவைகளை நாம் எதிர்கொள்ளும் போது ஒரு பனியை போல, ஒரு மேகத்தை போல அந்த பெரிய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து செல்வதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, தூரத்திலிருந்து நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய மலையை போல காணப்படும். ஆனால் நம் பக்கத்தில் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது ஒரு மேகத்தை போல, அவைகள் ஒன்றுமில்லாததைப் போல நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் நம்மை விட்டு மாறிப்போகும். அப்படினால் தைரியத்தோடு தேவனுடைய சமூகத்தை, அவரை மாத்திரம் பற்றி கொண்டு, அவரை மாத்திரம் நேசித்து, அவரோடு கூட ஒன்றித்து நாம் வாழும்போது நிச்சயமாய் நம்மை சூழ்ந்து வரும் எல்லா பிரச்சனைகள், எல்லா காரியங்கள், எல்லா சத்துருவின் கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை தேவன் விடுவித்து நடத்த அவர் போதுமானவர். நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மை நடத்துவாராக.